எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ராகுல், மோடி, விஜய்னு இந்த 3 புள்ளிகள், இந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? 2 கோணம் எனக்கு கிடைச்சிருக்கு. இல்ல 2 கோணம் நானும் அதை ரசிச்சேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத இவ்வளவு கூட்டணி இருக்குங்கிறத நம்ம சார் 2 பேருமே சொல்லும் போது நான் பண்ணேன். ஏன்னா திமுக தாவேகா கூட்டணி, மோடி சிவகார்த்திகேயன் கூட்டணி, மோடிக்கு எதிரி விஜய் தான். இல்லை விஜய் காரணம் காட்டி பிஜேபி திமுக எதிர்க்குதுன்னு ஒரு நிறைய புள்ளிகள். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கோடய அவங்க நகர்த்தினாங்க. முதல்ல சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி இவர்களுக்கும் கொள்கைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னொன்று, இவர்களுக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த படத்தில் அவங்க நடித்தாங்க, அதை நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா அந்த படம் காங்கிரஸ் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புலாம் இல்லை, ஒரு இந்தி எதிர்ப்புங்கிற ஒரு கான்செப்ட் சார். அந்த படத்தில் காங்கிரஸை எதிர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் வச்சுருக்கிறாங்க. பக்தவச்சலத்தை மட்டும்தான் அந்த படத்தில் ரொம்ப கார்னர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாசுக்கா காங்கிரஸை ரொம்ப வீரியமாலாம் காமிக்கல, ஒரு ரொம்ப உள்ளது உள்ளபடிலாம் காமிக்கல, கொஞ்சம் அவங்க சமாளித்து தான். நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே, இப்போ ஜனநாயகனுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அதை பலரும் என்ன விமர்சகர்கள் சொல்றாங்க, இது ஒரு அசாதாரணமான போக்கு, சென்சார் நடந்து கொள்கிற விதம், நீதிமன்றத்தில் வழக்காடுகிற விதம், இந்த தன்மையில் இப்படி இல்லை, இதுக்குள்ள ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க இண்டிபெண்டா இருக்கிற தனி நபர்கள், நடிகர்களை விட்டுருங்க. பிரியன் சொல்ற மாதிரி அது பராசக்தி படக்குழு தானே. முதல்ல 2ங்க, அந்த பராசக்தின்ற படக்குழுவினருக்கு எப்படி பிரதமர் கலந்து கொள்கிற ஒரு விழாவில் அவங்களுக்கு அடையாளம், அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது? 1. இவங்க எப்படி போறாங்க, இங்க எந்த தொடர்பும் இல்லாம போயிட்டாங்களான்ற பிரியன் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதை பத்தி நம்ம பேசலாமா? இல்ல, இவர்களுடன் அவங்க தொடர்பு இருப்பது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சிவகார்த்திகேயன் ஒன்னும் தன்னை பாஜக எதிர்ப்பாளரா எந்த இடத்துல காமிச்சிருக்காரு? பராசக்தி படக்குழுன்னு பார்க்க மாட்டீங்களா? அந்த படத்தினுடைய கருத்துக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாதுங்க. அவர் தான் சொல்றாரு, தனி நடிகர் அமரன் ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட், அது அவங்க ஆளுகன்னு சொன்னாங்க, இதுல நடிச்சோன்னு இவங்க ஆளுகன்னு சொல்றாங்க, ஆனா நான் எதுலயுமே கிடையாதுன்னு சொல்றாரு. அந்த பராசக்தி இசை வெளியீட்டு விழாலேயே அவர் இந்திய எதிர்ப்பு தொடர்பு நீங்க சொல்றது மாதிரி உண்மைதான். ஏன்னா சிவகார்த்திகேயன் எல்லாம் பேசுறாரு. பிரியன் சொல்ற பாயிண்ட்ன்றது, பாஜக ஒரு வலையை விரிச்சிருக்கிறாங்க, அதுல இவங்க போய் கலந்திருக்க கூடாது, அது பராசக்தின்னு பார்க்க. இப்ப தாவேகா என்ன சொல்லுவாங்க, எங்க படத்துக்கு நெருக்கடி கொடுத்துட்டு பராசக்தியை பாருங்க வளர்த்துடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும்னு சொல்றாரு பிரியன். அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அந்த விமர்சனம் கண்டிப்பா வருங்க. ஆனா அந்த விமர்சனம் சிவகார்த்திகேயன் அந்த கான்செப்டுக்குள்ளேயே வரமாட்டாருங்கிறேன் நான். அவருக்கு இந்த படத்துடைய கருத்து குறித்தோ இது குறித்தோ எந்த சிந்தனையும் கிடையாது. முழுக்க ஒரு பொலிட்டிக்கலான ஆளு. அவர் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் ஏதாவது ஒரு அரசியல் பேசியிருக்கா? நீங்க சிவகார்த்திகேயன் பாக்குறீங்க, பிரியன் அதை பராசக்தி படக்குழு, பராசக்தியை தயாரித்ததன் பின்னணியில் இருக்கிற அரசியல் கட்சின்னு புரிஞ்சுக்கிறார். நீங்க அதை உடைச்சு தனித்தனியா பார்க்க? தனித்தனியா தான் பாக்குறேன். அதற்கு இதற்கு தொடர்பு இருக்கிறதா பார்க்கல. இவருக்கும் திராவிட இயக்க சிந்தனைக்கோ இதுக்கும் எந்த தொடர்பு கிடையாது. அந்த படத்துல அவர் நடிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். இது ஒரு கான்செப்ட் நடிச்சிருக்காங்க வெளியே. அடுத்து மோடி தயாரிப்புல ஒரு படம்னாலும் சிவகார்த்திகேயன் நடிப்பார். இப்ப இப்படி வாங்க, ஜனநாயகனுக்கு இருக்கிற நெருக்கடியையும் இன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி பராசக்தி குழுவினருக்கு, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு பாஜகவில் இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா இதை 2ஐயும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இது ஜனநாயகனுக்கு ஏன் நெருக்கடி இருக்கு, பராசக்தி பட குழுவினருக்கு அந்த படத்துல நடிச்சவங்களுக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்குது? நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஒரு ரீசனும் இல்லைங்க. அந்த படத்துல இப்ப பராசக்தியில வெட்டு விழுந்ததுக்காக ஒரு அரசியல் இருக்கு. ஜனநாயகன்ல என்ன இருக்கு? அது ஒரு பாலையா படம். அந்த படத்தை இவங்க ஏதோ சென்சார் எதிர்க்குதுன்னு ஏன் பண்றாங்க? இல்ல, அதுதான், அது பிரியன் சார் கரெக்டா சொன்னார்ல. இது பிஜேபியும் விஜய் கட்சி சேர்ந்து நடத்துற நாடகம். பாஜக எதிர்ப்பு முத்திரை விஜய்க்கு வரணுங்கிறதுக்காக தான், அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக. அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக. ஏன்னா இப்ப விஜய்க்கு பாஜக எதிர்ப்பு முத்திரையே இல்ல. அவர் பாஜகவுடைய செல்ல பிள்ளை, மோடியை திட்ட பயப்படுறாருங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. இல்ல அவர் பாஜக கடைசி நேரம் பாருங்க, ஜனநாயகனை போட்டு பாஜக பாடா படுத்திருச்சு. பாஜக விஜயை தான் எதிரியா பாக்குது. இத்தனைக்கும் விஜய் இப்போ வரையும் ஒரு வரி சொல்லல, இருந்தாலும் இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல மோடி ரொம்ப அழகா பராசக்தி டீமை இழுத்து ஜனநாயகம் தான் எனக்கு கடுமையான எதிரின்னு காமிக்கிறாருன்னா அவருடைய அந்த அரசியல் கரெக்ட் தானே? சோ அவங்க தெளிவா இருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு ஓட்ட பிரிக்கிறது தான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், பராசக்தியை கூட்டுக்கிட்டோம், ஜனநாயக எதிரினா அப்ப பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாருக்குமே இப்ப பாஜக பராசக்தி டீமோட நெருங்குது, ஜனநாயகன் தான் பாஜக எதிர்த்து தனித்து நிக்கிறாருப்பா, விஜய் தான்ப்பா ஆன்டி பிஜேபி, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கொஞ்சம் பேர் நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதுதான் கணக்கா. அதான் அஜெண்டா. நான் வரேன்.